ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஷேடிங்கே இல்லாமல் எப்படி ஒரு ஃப்ளாரை சிம்பிளாக பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 5 or 6 எடுத்துக்கோங்க. கேமலில் மெஜெண்டா கலர் எடுத்திருக்கேன். இது லெமன் எல்லோ, பிளாக் கலர், ஒயிட் கலர், சாப் க்ரீன் அண்ட் கோல்டன் எல்லோ, இதெல்லாம் ஃபெவிக்ரில் கலர்ஸ். இப்போது கேமலில் இருக்க மெஜெண்டா கலர் எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பெட்டலையுமே அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபில் பண்ணுங்கள். ஒரே டைரெக்ஷன்லேயே ஃபில் பண்ணி பழகுங்க. அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ் எப்பயுமே அவுட்லைன் பண்ணியே ஃபில் பண்ணுங்கள். நம்ம அவுட்லைன் பண்ணுறதுனால நம்ம பெயிண்ட் பண்ணுறது கரெக்டாக அந்த பெட்டலுக்குள்ளே பெயிண்ட் பண்ணுவோம், ஒரு கண்ட்ரோல்டாக பெயிண்ட் பண்ணுவோம். அதனால தான் அவுட்லைன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் எனி டார்க் கலர் இந்த ஃப்ளாருக்கு பெயிண்ட் பண்ண எடுத்துக்கிடலாம். கிரிம்சன், டார்க் ப்ளூ, எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு பூவையே நிறையா மெத்தடில் பெயிண்ட் பண்ணலாம். ஷேட் பண்ணி, ஷேட் பண்ணாமல், ஒன் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நிறையா மெத்தடில் பெயிண்ட் பண்ணலாம். அது நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். பிகினர்ஸ் பெயிண்ட் பண்ணுறப்ப என்ன ரொம்ப கவனிக்கணுன்னா பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சின்னா பெயிண்ட்டோட திக்னஸ். பெயிண்ட் கரெக்டான திக்னஸில் இருந்தால் தான் பெயிண்ட் வெளியில் பெட்டலில் விட்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆகாமல் இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேர்க்காமல் அந்த ப்ரஷ்ஷில் எடுத்து கொஞ்சம் போட்டு பாருங்கள். அது ஈவனாக ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அப்படியே பெயிண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஷேட் பண்ணாமல் பண்ணுற மெத்தட் துப்பட்டாவில் பெயிண்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஷிஃபான் சாரியில் இந்த மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்து நீங்கள் சுடிதாரில் மேலே ஒரு பேட்டர்ன், கீழே கார்னரில் ஒரு பேட்டர்ன், அது மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். இல்லாட்டி சாரியில் பெயிண்ட் பண்ணுறப்ப இந்த 3 ஃப்ளார்ஸையும் தள்ளி தள்ளி ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணலாம். அது ஒரு பார்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ மற்ற 2 ஃப்ளாரையும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுருங்க. இப்போது பெட்டல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு சாப் க்ரீனை வச்சு ஃபில் பண்ணிடுங்க. லீஃப் ஃபில் பண்ணுறப்ப அந்த கார்னர்ஸ் ஆஃப் த லீஃப்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி அவுட்லைன் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. அந்த லீஃப்லாம் எந்த டைரெக்ஷனில் நம்ம கர்வ் ஆகிருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிடணும். இந்த லீஃபையே நிறைய மெத்தடில் ஷேட் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஒன் ஸ்ட்ரோக்கில் ஒன்று பண்ணலாம். இப்போ நிறையா பண்ணுறோன்னா ஈஸியாக பண்ணணுன்னா ஒன் ஸ்ட்ரோக்கில் லீஃப் போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பெட்டல்ஸ் கடியிலேருந்து ஒரு நல்லா ஃபைன் டிப்பு உள்ள ப்ரஷ் எடுத்துகிட்டு கோல்டன் எல்லோ அண்ட் ஒயிட் வச்சு ஷார்ப்பாக ஸ்ட்ரோக்ஸ் போட போகிறோம். ஷார்ப்பாக நல்லா வேகமாக அந்த ஸ்ட்ரோக்கை இழுத்து விட்டணும். அப்போ தான் அது தின்னாக நல்லா வரும்.
ஃபைன் லைனர்னு ப்ரஷ் கிடைக்கும். ஃபைன் லைனர்னால் நல்லா டிப்பு வந்து தின்னாக இருக்கும். இல்லாட்டி ஏதாவது சின்ன ப்ரஷ்ஷில் பெயிண்ட் பண்ணுங்கள். இது வேர்ட்டிக்கலாக நல்லா ப்ரஷ்ஷை வச்சுட்டு பெயிண்ட் பண்ணோம்னா ஒல்லியாக வரும். எல்லோ பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஊடால ஒயிட் கலரை வச்சு அடுத்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் வச்சு அந்த எல்லோவுக்கு நடுவில் ஒயிட் கலர் கொஞ்சம் கலர் கொடுத்துடணும். ஒரு 2 கலர் இருக்கப்ப இன்னும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். எல்லா பெட்டல்ஸ்க்கும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் போலன் பெயிண்ட் பண்ணிடுவோம். இப்போ சென்டரில் போலன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் ஜஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் ஒயிட் கலர் வச்சு டாட்டாக வச்சிடணும். அவ்வளோதான். அந்த டிப் ஆஃப் த ப்ரஷ்ஷில் பெயிண்ட் எடுத்துகிட்டு டாட்டாக வைங்க. ஒரு சின்னது ஒரு பெருசு அந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பேட்டர்னெல்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் வரைஞ்சி பார்த்தா தான் அதில் என்ன வருது, உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு தெரியும். நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் எழுதுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு லெமன் எல்லோ வச்சு தின்னாக அந்த வெயின்ஸ் எல்லாம் வரைஞ்சிடணும். எல்லா லீஃபுக்கும் அந்த வெயின்லாம் போடலைன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும் லீஃபு. அதனால் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்குறதுக்காக நம்ம அந்த வெயின்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறோம். டார்க் கலர் கீழே ஒரு பெயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுற கலர் வந்து ஒரு லைட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணால் தான் தெரியும். அதுக்காக தான் டார்க் க்ரீன் பேஸாக இருக்கிறதுனால மேலே லெமன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணுறேன்.